தன் மேலே விழுந்த அழுத்தம் வேகமா பாஞ்சு வருது. தடுப்பணைகள் இல்லாத கோபம், ஆத்திரம் கரபுரண்டு ஓடி வருது. மக்களே ஓடிருங்க, வெள்ளம் பேசுது. போச்சே அத்தோட கரை உடைஞ்சிட்டே ரோட்ல பாஞ்சு வரனே, மக்கள் யாரும் நடமாடாம இருக்கணுமே. வெள்ளத்தோட பரிதை பலமில்லாத போஸ்ட் கம்பி சாஞ்சிட்டா கரண்ட் பாயாம இருக்கணுமே. பிள்ளைங்க லீவுக்கு ஆசைப்படுற மாதிரி ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிட்டேனே. என் வேகத்தை தாங்க முடியாத அளவுக்கா பாலத்தை கட்டுவீங்க? உடைஞ்சிது பாலம். பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை கவனிக்க யாருமே இல்லாம இருக்கும்போது நான் வேற அவங்க பயிர் மேல படுத்து அடிச்சிட்டேனே. வெள்ளத்தோட பதறல். ஐயோ பாவம், ரோட்டு மேல ஓட வேண்டிய காரு என் மேல ஓடுதே. நான் போக வேண்டிய இடங்களான குளம், குட்டை, ஏரி, வயக்காட்டு மேலலாம் நீங்க வீட்டை கட்டி வச்சா நான் உங்க மேல ஏறி தானே போக வேண்டியது வரும். மூழ்குது தண்டவாளம். புத்திசாலி டிரைவர் மக்களை பாதுகாத்து நிறுத்தணும் ட்ரெயினை. சரிஞ்சது வாழை, உடைஞ்சது வீடுகள், நிறைஞ்சது ஊரு. மக்கள் மனங்களுக்கு அரிச்சு கொட்டுது என்ன. எங்க பார்த்தாலும் அழுகுறல், பசி, பட்டினி, இடிபாடுகள், இறப்புகள். பா, என்னாலேயே காது கொடுத்து கேட்க முடியல. எனக்கு என்ன ஆசையா இந்த ஊருக்குள்ள வந்து மக்களெல்லாம் அழிக்கணும்னு. மக்கள் தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டு காடுகளை அழிக்கிறாங்க. காடுகளை அழிக்காம இருந்தாதான் நான் வராம இருக்கவும், என்னோட கடுமையை குறைக்கவும் முடியும். பூமியும் வெப்பமடைய வைக்கிறாங்க. ஆண்டுக்கு 1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை பூமி வெப்பமாகுது. காத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக காரணம் மரங்களை வெட்டுறது தான். ஏன்னா மரம் செடிகள் தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும். காடுகளை அழிக்கிறதுனால பூச்சிகள், பறவைகள், வண்டுகள், விலங்குகள் எல்லாமே அழிக்கப்படுது. அதோட எச்சங்கள் தான் விதைகளை பரப்பும். விதைகள் விழுற இடத்துல மரம், செடி, கொடிகள் எல்லாமே வளரும். காடுகள் அழிக்கப்பட்டால் பின்னாடி நாம் பள்ளி செல்கிற குழந்தைங்க மாதிரி முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கிக்கிட்டு தான் அடைய வேண்டியது வரும். 1990 இருந்து மழைக்காடுகள் அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. காடுகளை அழித்து தொழிற்சாலைகள் தொடங்குறது, நகரமயமாக்குறன்ற பேரில் ரியல் எஸ்டேட்டு போட்டு மரங்களை அழிக்கிறது. பின்விளைவை யோசிக்காததுனால பூமி வெப்பமாகுது. பூமி வெப்பமாகிறதுனால கடல் மட்டம் உயருது. பூமியோட சராசரி வெப்பம் அதிகரிக்குது. பனிப்பாறை உருகுது. அமிலமழை பெய்யுது. மனுஷன் பின்விளைவுகளை யோசிக்காமல் செய்கிற இது பாதகங்கள் மனுஷனுக்கே பாதகமாக வருது. முந்தைய காலத்தில் யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், நைல், சிந்து, மஞ்சள் ஆறு எல்லா ஆறுகள்லையும் நான் பெருக்கெடுத்து வருவேன். என்ன இயற்கை அழிக்காமல் முந்தைய கால மக்கள் பயனடைஞ்சாங்க. நான் வர்றதுனால மண் வளம் பெருகுது, ஊட்டச்சத்து அதிகரிக்குது, நீர் மின்சாரம் அதிகரிக்குது, புதுப்பிக்கத்தக்க நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது, எரிசக்தியை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. நீங்கள் மக்கள் தொகை அதிகரித்து காடுகளை அடித்து அதை வணிக வளாகமாக ஆக்கிட்டு இருக்கீங்க. இதில் என்ன வேற திட்டுறீங்க. சரி, காடுகளை அடித்து தப்பு பண்ணியாச்சு, பூமியை வெப்பமயம் ஆக்கியாச்சு. மற்ற நாடுகள் நான் உள்ளே வரவிடாமல் அரண்களை அமைக்கிறாங்களே. 1997 கரபுரண்டு ஓடி வர்ற என்கிட்ட இருந்து வின்னிபெக் நகரை காப்பாற்றினது எது? கனடாவோட மனிடோபா மாகாணம் அமைச்ச தடுப்பு அரண்கள் தான். ரஷ்யாவில் என்னோட சீற்றத்தை தடுக்க 2008 வருஷத்தில் வெள்ள தடுப்பணைகளை உருவாக்கியிருக்காங்க. 25.4 கிலோமீட்டர் பரப்பில் மொத்தம் 11 அணைகள் நீர்மட்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர் உயரத்தில் அமைச்சிருக்காங்க. இதில் நைல் ஆற்றோட என்னோட வெள்ளப்பெருக்க தடுக்கிறதுக்கு 1902 வருஷம் அஸ்வான் உயர அணையை உருவாக்கியிருக்காங்க. லண்டனில் தேம்ஸ் ஆற்றில் கரபுரண்டு வர்ற எண்ணெய் தடுக்கிறதுக்கு பெரிய லெவலில் எந்திர தடுப்பு அரண்களை உருவாக்கியிருக்காங்க. நீர்மட்டம் மேலே குறிப்பிட்ட உயரத்தை அடையும் போது கதவுகள் மேலே உயர்ந்து எண்ணெய் உள்ளே வரவிடாமல் தடுக்குது. 1959 வருஷமே நெதர்லாந்தில் நான் வராமல் தடுக்கிறதுக்கு பெரிய அணை கட்டினாங்க. ஊச்டேசெர்டே என்ற அணை தான் அந்த நாட்டோட பெரிய மணிமகுட சாதனையே. அமெரிக்க நாடுகள் கரையோர அரண்களான கடற்கரை சுவர்கள், கடற்கரையை உயர்த்தி பேண்டுறது, தடுப்பு தீவுகள் அமைக்கிறதுன்னு என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி உலக நாடுகளே பெருக்கெடுத்து விடுற எண்ணெய் தடுக்கிறதுக்காக வெகு கவனமாக கரைகளும் தடுப்பு சுவர்களும் எல்லாத்தையும் உருவாக்கி காத்துக்கிறாங்க. என்னை வர வைக்காதீங்க, நான் வந்தாலாவது தடுக்கிறதுக்கு தடுப்பணைகளாவது உருவாக்குங்க. இதோ மழை குறைஞ்சிட்டு என்னோட வேகம் நின்றுட்டு வடிய தொடங்கிட்டேன். அந்த கஷ்டத்துலையும் சில நல்ல உள்ளங்களை பார்த்தேன். சந்தோஷமாகவும் இருக்குது. தப்பையும் பண்ணிட்டு அதுக்கு பேர் என் பேரையே வச்சு கண் துடைப்பு பண்ணுறாங்களே, அதை நினைக்கும்போது சிரிப்பாகவும் வருது. புன்முறுவல் பூத்தபடி வெள்ளம் வடிய தொடங்குது.